ஆர்ஆர்பி குரூப் டி மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300-400 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில் அடுத்த 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த செட்டில் 60 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த 20 கொஸ்டின், அதாவது 61லேருந்து 80வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு 2/3/2026 அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே சிங்கிள் எக்ஸாம் தான். ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் மற்றும் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையான மாணவர்கள் யூஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி ஆல்ரெடி 60 கொஸ்டின் நம்ம இந்த செட்டில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 61வது கேள்வி. சரிங்களா? சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு சம் தான். நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கிடுவோம். 12/7 ஹோல் பவர் 5 இன்ட்டு 7/12 ஹோல் பவர் 8 இன்ட்டு 12/7 ஹோல் பவர் 16 ஈக்குவல் டு 7/12 ஹோல் பவர் 2m + 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸோ நம்ம எழுதியாச்சு. இப்போ கவனிங்க, இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதோடைய m அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. தென் m உடைய வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. 12/7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதை தலைகீழாக போடும்பொழுது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். 7/12 இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா -1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி போடும்போது -1 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இந்த குறியீடு தலைகளாக எழுதும்போது, அதாவது அடுக்கில் என்ன வரும்? மைனஸ் குறி வரும். ஸோ இது நமக்கு இதான் ரூல்ஸு. சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க. ஸோ 7/12 அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? மாற்றணும்னு என்ன செய்யணும் பாருங்க. ஸோ 7/12 இந்த பவர் 5 இருக்குன்னா மைனஸ் மட்டும் போட்டுக்கோங்க, வேற ஒன்றும் செய்ய வேணாம். 7/12 அப்படியே தான் இருக்குது. அப்போ 7/12 அப்படியே போட்டுக்கோங்க. 8 அப்படியே 8 போட்டுக்கோங்க. இங்கே மாற்றணும், என்ன செய்யணும்? அப்போ 7/12 இங்கேயும் மாற்றணும். மாற்றுறதுக்கு மட்டும் மேலே குறியீடுகளை என்ன செய்யுங்க? ஸோ மாற்றிருங்க. ஸோ 7/12 ஸோ 2m + 10. சரிங்களா? அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகளை கூட்டிக்கிறணுங்க. அவ்வளோதான். இது நமக்கு நான் ஆல்ரெடி நிறையா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகளை கூட்டிக்கிறோம். அப்போ நம்ம அடிமானங்கள் எல்லாமே சமமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? அடுக்குகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எம்மோட வேல்யூ கிடைச்சிரும். பாருங்க, -5 + 8 -16 ஈக்குவல் டு 2m + 10 ஈக்குவல் டு 2m + 10 இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, 15 - 16 21 -21 + 8 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்மும் கூட. சரிங்களா? இப்போ இதை கழிச்சோம்னா என்ன வரும்? -13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2m + 10 அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? ஈக்குவல் டு 2m + 10 அப்படியே தான் இருக்குது. நமக்கு என்ன தேவை? m தான் தேவை. ஸோ m அப்படியே வச்சுக்கிடுவோம். 2m இருக்குது. இந்த பக்கம் +10 இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? -10 ஆகும். ஸோ -10 -13 என்ன வரும்? -23 அப்படின்னு வரும். 2m எம்மை மட்டும் வச்சுக்கோங்க. எம்மை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு 23 இந்த பக்கம் பெருக்கல் இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? வகுத்தல்ல வந்துடும். ஸோ 23/2 மைனஸ் குறியீடு இருக்கு, மறந்துடக்கூடாது. நமக்கு ஆப்ஷனில் பாருங்க, -23/2 +23/2 ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த சம்முக்கு எம்மோட வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ -23/2 அப்படின்றதான் இதோட வேல்யூவா இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 61க்கு ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டான விடை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 62. ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் 2x² + 4 - 10x = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வரும்? ரியல் அண்ட் டிஸ்டினேட்டர்ஸ் ரூட் அப்படின்றது தான் நமக்கு சரியான விடையா இருக்கும். ஸோ 62வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் 63 பாருங்க. சரி, how many element we are discovered till the time Newland's laws of octaving come into the
எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய நியூலாந்து விதி இருக்கு இல்லையா? ஸோ நியூலாந்து விதி பார்த்தீங்கன்னா 1856 வந்துட்டு நமக்கு வந்து வந்தது. ஸோ நியூலாண்டோட பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டோ விதிக்கு முன்னாடி எவ்வளவு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதான் கேள்வி. ஸோ 56 தனிமங்கள். சரிங்களா? 56 தனிமங்கள். ஸோ 63வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x இருக்கிறது எழுதிருமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டாம். என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா பவர் 4 மைனஸ் பீட்டா பவர் 4 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க. ஸோ நமக்கு கூட்டணும் அப்படின்னா -10ங்க. சரிங்களா? கூட்டணும் அப்படின்னா -10, பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? +16 வந்து வரணும். சரிங்களா? ஸோ அப்படி வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -2 -8 போட்டோம்னு வச்சுங்களேன். ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? -10 வந்துருமா? அதே மாதிரி -2 இன்ட்டு -10 இதை பெருக்கணும் என்ன கிடைச்சிரும்? +16 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஆல்பாவுடைய வேல்யூ இதை அழிச்சிடலாமா? இது இருக்கட்டும். ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்துட்டு -2 சரிங்களா? -2 பீட்டாவுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -8. இதை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். சரி பாருங்க, ஆல்ஃபா பவர் 4 தானே கேட்குறாங்க. ஆல்பா பவர் 4 என்னங்க வரும்? 2 இன்ட்டு 2. இங்கே பாருங்க, ஆல்பா பவர் 4 கேட்குறாங்க. -2 பவர் 4 இதானே? இது போட்டோன்னா என்ன வரும்? 2 2 4 4 2 8 8 2 16 என்ன 16 வரும்? +16 வரும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து பீட்டா பவர் 4 ஈக்குவல் டு -8 டு தி பவர் ஆஃப் 4. ஓகேங்களா? இதை கழிச்சோம், இதை நம்ம பெருக்கணும்னு என்ன வரும்? 8 8 64 64 இன்ட்டு 64 என்ன வரும்? 40 96 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஸோ இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? என்ன வரும்? 16 - 40 96 கழிச்சோம்னா என்ன வருங்க? -40 80 அப்படின்னு கிடைக்கும். -40 80 அப்படின்னு கிடைக்கும். எங்கே இருக்குது ஆன்சரு? ஆப்ஷன் பி ஃபார் பாம்பேல இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம், ப்ளஸ்லையும் அதே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு அதே வேல்யூ இருக்குது. ஸோ மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா அப்படின்றத இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ 64வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 65வது கொஸ்டின் பாருங்க. 65வது கொஸ்டின், பின்வரும் தரவின் சராசரி 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தரவின் சராசரி எவ்வளோங்க? 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ மொத்த தரவுகளின்படி இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அனைத்து xi இன்ட்டு fi பை அனைத்து fi இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். எக்ஸோடைய வேல்யூ வந்து கிடைச்சிடும். பாருங்க என்ன பண்ணுறோம் பாருங்க. எக்ஸோட வேல்யூ எத்தனை? எக்ஸ் இப்போ அதாவது மொத்த சராசரி வந்து 18. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா xi இன்ட்டு fi ரெண்டையும் பெருக்கி கூட்டணும். அவ்வளோதான். இது பெருக்கினா எவ்வளோ வரும்? 50 வரும். ஸோ இது வந்து 15x வரும். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 2 14 140 வரும். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஸோ 100 200 வந்து வரும். ஓகேவா? கவனிங்க, இது அப்படியே எழுதுறேன். 50 + 15x + 140 + 200 பை இந்த வேல்யூ அப்படியே எழுதுறேன். FI அப்படியே எழுதுறேன். அனைத்து FIயோட கூடுதல் பார்க்குறதுக்கு 5x + 7 + 8 இதான் எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இதை ஃபுல்லாக அப்படியே கூட்டுவோம். 200 340 390 + 15x பை 7 14 15 20 20 + x இங்கே 18 அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் வகுத்தல் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா என்ன ஆயிரும்? பெருக்கல் ஆயிரும். அதை அப்படியே போட போகிறோம் பாருங்க. 18 20 + x = 390 + 15 = 390 + 15x இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை கொண்டு போய் பெருக்குங்க. 18 360 + 18xன்னு கிடைக்குமா? இப்போ 390 + 15
15 எக்ஸு. இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸு தான் தேவை. 360 அந்த பக்கம் கொண்டு போயிடுவான். 390 மைனஸ் 360, இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 18x மைனஸ் 15x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 18xலேருந்து 15x போச்சு அப்படின்னா எத்தனை எக்ஸுங்க? 3x. என்ன 3xா? மைனஸ் 3xா? ப்ளஸ் 3x தான். ஏன்னா பெரிய நம்பருடைய குறியீடு வந்து ப்ளஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3x, இதை கழிச்சோம்னா என்ன வரும்? 30 வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ 30/3 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குங்க? எக்ஸோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு வந்து கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10 அப்படின்னு கிடைக்கும். எங்கே இருக்குது ஆப்ஷனில்? ஆப்ஷன் ஏல வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று தான், அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிடலாம்? ஸோ ஈஸியாக வந்து போட்டுடலாம், கடன்னு போட்டுடலாம். நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் என்ன செய்யும்? ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஆன்சர் வரும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 65க்கு ஆப்ஷன் ஏ 10 அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 66, ஏ டெவரேஜிங் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த். நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கொடுக்கப்பட்டிருக்குது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குவிய தூரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் எஃபோடைய வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் ஃப்ரம்ஸ் அண்ட் இமேஜ் 1/3 ஆஃப் சைஸ் அப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது படத்தின் தூரத்தை கண்டறிய நமக்கு என்ன செய்யறாங்கன்னா உருப்பெருக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உருப்பெருக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உருப்பெருக்கத்தை காண்றதுக்காக, அதாவது ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னா அதனுடைய உருப்பெருக்கத்தை காண்பதற்கான சூத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா m is equal to -v/u அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு m தான் என்ன கொடுத்துருக்காங்க? உருப்பெருக்கம். சரிங்களா? உருப்பெருக்கம் தான் இங்கே வந்து 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 அப்படின்னு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ பாருங்க, எம்மோட வேல்யூ அப்படியே போடுறோம், -v/u அப்படின்னு நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? 1/v/u அப்படின்னு வந்து போடுறோம். ஓகே, இப்போ நமக்கு எதை கண்டுபிடிக்கணும்? நமக்கு வந்துட்டு v தானே தேவை. v-யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிற வேண்டியதான். அப்படியே u-வை வந்து இந்த பக்கம் மாற்றி கொண்டு வந்துட வேண்டியதான். ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போனால் என்ன செய்யும்? இங்கே மேலே போயிடும். அப்போ v = -u/3 அப்படி கிடைக்குமா? நம்ம v-யோட வேல்யூ மட்டும் தான் என்ன செஞ்சுருக்கோம்? ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ லென்ஸ் சமன்பாடு, லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? 1/f = 1/v + 1/u. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நமக்கு நிறையா நம்ம வீடியோவில் முன்னாடி வீடியோவில் நம்ம டெவலப் பண்ணி நமக்கு நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? எஃபோடைய வேல்யூ என்ன? 1/20 = v-யோட வேல்யூ என்ன? 1/v-யோட வேல்யூ வந்துட்டு -u/3 + 1/u. அப்படி தானே? 1/u. இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஸோ 1/20 = அப்படியே 3 வந்து மேலே போயிடும். அப்படி தானே? 3 வந்து மேலே போயிடும், -u + 1/u. இப்போ இதை என்ன செய்யலாம்? இதை வந்து என்ன செய்யலாங்க? எல்சிஎம் எடுக்கலாமா? இது வந்து எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? u தானே கிடைக்கும். ஸோ u தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? u தான் கிடைக்கும். -3 + 1 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே -2/u 1/20 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதையும் பெருக்கணும், இதையும் அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கிற வேண்டியதான். ஸோ இங்கே வந்து u போயிடும், இங்கே வந்து வெறும் 40 வந்து வரும். 2 2 4. ஸோ யூவோட வேல்யூ எத்தனை? -40 சென்டிமீட்டர் அப்படின்றதான் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதில் ஃபிசிக்ஸில் வந்துட்டு இது இந்த சம்மு தான் கேட்பாங்க. நம்ம கம்பல்சரி நம்ம வந்து இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்ஸு சமன்பாடை பயன்படுத்தி ஒரு கணக்கு தான் வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ 66வது கேள்விக்கு ஆப்ஷன் சிங்க. அடுத்து 67வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவிற்காக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் போது 7வது அல்லது அதற்கு கீழான இடத்தில் பேட் செய்து வந்த இந்திய விளையாட்டு வீரர் கபில்தேவுடைய நீண்டகால உச்சபட்ச ஸ்கோரை முறியடித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தான். சரிங்களா? நம்ம சிஎஸ்கே வீரர் ரவீந்திர ஜடேஜா இப்போ இருக்காரா என்னன்னு தெரியல இப்போதைக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து 68வது கேள்வி. ஸோ when pieces of limestone reacted with HCl, அதாவது எக்ஸு ஒய் இசட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இஜெட்டு எக்ஸு ஒய் இஜெட் அப்படின்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் எக்ஸு ஒய் இசட் இதோடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதில் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். CO2 CaO CO3 Ca
HCO3 ஹோல் பவர் பேஸ் 2 சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு வேல்யூ 68க்கு ஆப்ஷன் ஏ சரிங்களா. சரி, அடுத்து 69th கொஸ்டின். ஓகே, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு பார் மேக்னெட்டிக். அதாவது நமக்கு காந்தப்புல கோடுகள் தொடர்பாக நமக்கு சரியான கூற்று எதா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தேர் இஸ் நோ ஃபீல்டு இன்சைட் ஆஃப் த பார் மேக்னெட்டிக். அதாவது காந்தப்புல கோடுகள் இருக்கு இல்லையா. ஸோ காந்தப்புல கோடுகள் வந்துட்டு அதாவது எப்படி சொல்றது, நோ ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் நோ ஃபீல்டு இன்சைட் த பார் மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் தேர் இஸ் ஃபீல்டு இன்சைட் த பார் மேக்னெட்டிக் சரிங்களா. ஸோ அப்போ இந்த கூற்று வந்து தப்பு. அடுத்து பாருங்க, த ஃபீல்டு லைன்ஸ் இன்சைட் த பார் மேக்னெட்டிக் ஆர் டைரக்டட் ஃப்ரம் தி இட்ஸ் நார்த் போல் டு சவுத் போல். அதாவது நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிடையாது, இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் போல் டு நார்த் போல் அப்படின்றதான் கரெக்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமேவும் தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 69வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 70வது கேள்வி பாருங்க. ஓகே, 70வது கேள்வி. த டயாகனல்ஸ் ஆஃப் த ரூம்பஸ் ஸ்காப்டு. அதாவது நமக்கு சாய் சதுரம் இருக்கு இல்லையா, சாய் சதுரத்தை கொடுத்துருக்காங்க. சாய் சதுரம் ஒன்று வந்து 96, இன்னொன்று வந்து 110 மீட்டர் லாங்கில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த பேராமீட்டர் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. சரி, ஓகே. ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு சாய் சதுரம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா, கொடுக்கப்பட்ட வேல்யூவில் வந்துட்டு அதோடைய பகுதி வேல்யூ, அதாவது 1/2 அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ இதை 1/2 போட்டோம் அப்படின்னா 48. ஸோ 110 நமக்கு 1/2 போட்டோம்னா 55 சரிங்களா. இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம் சரிங்களா. பித்தாகரஸ் தேற்றத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ நம்ம இந்த எடுக்க போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் சரிங்களா. ஓகே, இதோட வேல்யூ வந்துட்டு இதுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு வேண்டாம் சரிங்களா. எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் 48ன்னு சொன்னோம். ஸோ பி வந்துட்டு 55 அப்படின்னு சொன்னோம், அப்படி தானே. ஸோ இது ரூட் எடுக்கணும், அப்படி தானே, ரூட்டு எடுக்கணும். ஸோ 48 வந்து ஸ்கொயர் பண்ணணும், எத்தனை வரும்? நான் ஆல்ரெடி வந்து ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. 48 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸோ 23,04 வரும். ஆல்ரெடி ரூட் வந்து இருக்குது சரிங்களா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 30, 25ன்னு வரும். 30, 25 வரும். ஸோ இது ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 53, 29 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இது நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 53, 29 அப்படின்ற ரூட் எடுத்தோம் என்ன வருங்க? 73 × 73. அதாவது சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்கம். இப்போ 4 பக்கங்களுடைய கூடுதல் வந்து அதாவது 4 பக்கங்கள் வந்தால் தான் என்னது? ஸோ பாராமீட்டர் சுற்றளவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 73 × 4 சரிங்களா. A × 4, 4 × A அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 73 × 4 பார்த்தீங்கன்னா என்னங்க வரும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 292. 3 12, 1 7 28, 29, 292 வந்து வரும். ஸோ 70வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 71வது கேள்வி. ஓகே, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. மொதல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்குருவோம். ஒற்றை இலக்க எண்ணிலிருந்து 1ஐ கழிக்கணுமா? அதாவது என்ற எண்ணில் ஒவ்வொரு ஒற்றைப்படை எண்களிலிருந்து 1ஐ கழிக்கணுமா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இரட்டைப்படை எண்களிலிருந்து 2ஐ கூட்டணுமா? கவனிங்க, ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா 1 வந்து கழிக்கணும். இரட்டைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா 2ஐ வந்து கூட்டணும் சரிங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உருவான புதிய எண்ணில், அதாவது புதுசாக உருவாகுது இல்லையா, அந்த எண்ணில் இடம் இருந்து 2ஆவதாகவும் வலம் இருந்து 2ஆவதாகவும் இருக்கும் இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறான் சரிங்களா. ஓகே, கணக்குக்கு போயிடும். இப்போ பாருங்க, இரட்டைப்படை எண்கள் என்ன சொல்லியிருக்கான்? 2 கூட்ட சொல்லியிருக்கான். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாதீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா வலப்பக்கம் இருந்து 2ஆவது, இடப்பக்கம் இருந்து 2ஆவது 2 வந்து பார்த்துக்கிற வேண்டியதான். இரட்டைப்படை என்ன இருக்காது, அப்போ என்ன செய்யணும்? 2 வந்து கூட்டணும். 2 வந்து கூட்டினா என்ன செய்யும்? இது 4000, இந்த நம்பரும் 4000. இந்த நம்பருடைய கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கான். கூடுதல் எவ்வளவு? 8 தான் ஆன்சர்.
நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் மாற்றிட்டு இருப்பாங்க. அப்படி மாற்றக்கூடாது. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ டேரெக்டாக அங்கே போயிடணும். ஸோ வலப்பக்கம் இருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பரையும் இடப்பக்கம் இருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பரையும் கூடுதல் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இரட்டைப்படை எண்களாக இருந்துச்சுன்னா 2 வந்து கூட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே இரட்டைப்படை எண்கள், 2 கூட்டணும் அப்படின்னா 4 வரும். இது ரெண்டுக்கும் கூடுதல் வந்து எவ்வளோ வரும்? 8 வந்து வரும். ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா 8 தான் சரியான விடை. 8 ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. இப்போ 71வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்து 72வது கேள்வி பாருங்க. பின்வரும் எந்த நகரத்தில் புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயில் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு என்ன அது பூரி ஜெகநாதர் கோயில் சொல்லும் போதே பூரி ஜெகநாதர் கோயில் தான் சொல்லுவாங்க. ஸோ பூரி அப்படின்றது தான் கரெக்டான விடை. ஸோ 72க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 73வது கேள்வி. ஏடிசி ஜென்ரேட்டர் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் என்ன பிரின்சிபலில் வந்துட்டு இது இயங்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டியூஷன்ஸ். சரிங்களா? அதாவது மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 73க்கு வந்து ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 74வது கேள்வி பாருங்க. தேசிய பெண்கள் ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2022ல் ஸோ இது கேட்க மாட்டாங்க, சும்மா இருந்தாலும் தெரிஞ்சுங்க. எங்கே யாரால் நடத்துனாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் நடத்துனாங்க. சரிங்களா? 2022ல். ஓகே. சரி. அடுத்து 75வது கேள்வி பாருங்க. பின்வரும் சமன்பாட்டை சரியாக செய்ய பின்வரும் எந்த 2 எண்களை ஒன்று கொண்டு இடமாறணும் கேட்குறாங்க. அதாவது 35 × 13 / 17 + 9 - 14 = 44 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு நம்பரை மாற்றணும் அப்படின்னா கரெக்டான விடை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னா 35 × 9 / 7 + 13 - 14 = 44. அதாவது இந்த 9ஐயும் இந்த 13ஐயும் மாற்றணும்னா நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாம்பே தான். பாருங்கள், ஒரேலா 7 புள்ளி வச்சு 2 போட்டுக்கிற வேண்டியதான். 7 × 3 = 21, 1.3 சம்திங் போகும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா 35 பெருக்கணிங்க அப்படின்னா சரியான வேல்யூ வந்து 45 வந்து கிடைக்கும். சரிங்களா? சரியான வேல்யூ என்ன கிடைக்கும்? 45ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன இருக்குது? +13 - 14 இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும்? ஸோ -1ன்னு கிடைக்கும். ஸோ 45 - 1 = 44, 44, 44. சரிங்களா? அப்போ எந்த 2 நம்பரை நம்ம மாற்றணும்? ஸோ 9 மற்றும் 13 வந்து மாற்றணும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 75க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 76வது கேள்வி. ஓகே ஓகே இது வந்து கொஞ்சம் குதர்க்கமான கேள்வி தான். அது என்ன குதர்க்கமான கேள்வி அப்படின்னா, ஒரு புத்தகத்தை அதில் குறிப்பிட்ட விலையில் 10% தள்ளுபடியில் விற்கிறாராமா. அதாவது குறிப்பிட்ட விலை எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, 10% தள்ளுபடிக்கு விற்கிறாரு. புத்தகத்தை விற்பனையாளருக்கு அப்படி விற்கும் போது 20% லாபம் கிடைக்குதான். குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தில் அது குறிக்கப்பட்ட விலை எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? அப்போ குறிக்கப்பட்ட விலை 100ன்னு வச்சுக்கிறோமே. இதில் 10% தள்ளுபடி கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு. அப்போ எவ்வளவு? 90 ரூபாய். 90 ரூபாய் அப்படின்னா இதில் அவருக்கு 20% லாபம் கிடைக்குதான். என்ன கிடைக்குது? 20% லாபம் கிடைக்குதான். அப்போ 20% லாபம் அப்படின்னா அப்போ எவ்வளோ ரூபாய் அவருக்கு வந்துட்டு மொத்தமாக வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 75ல் 20% எவ்வளவு? 15 கூட்டினா 90 வந்துடும். சரிங்களா? 75 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து வாங்கியிருப்பாரு. அதாவது அதோட மொத்த விலை அவ்வளோதான் இருக்கும். 75 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா இதில் 10% தள்ளுபடி கொடுத்து அது இதுன்னு போக அவருக்கு வந்து இருக்கும். இப்போ தள்ளுபடியை 12.5% உயர்த்துறாரு அப்படின்னா, தள்ளுபடியை வந்து 12.5% உயர்த்தினா என்னங்க கிடைக்கும்? அவருக்கு வந்துட்டு 87.5 கிடைக்குமா? 87.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உயர்த்தினால் புத்தக விற்பனையாளர் லாப சதவீதம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ லாப சதவீதம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கவனிங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? 12.5 கிடைக்குதா? 12.5% தள்ளுபடியை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ இதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இதை டைரெக்டாக கொண்டு போய் ஸோ 75ல், அதாவது இந்த 75ல் கொண்டு போய் அப்படியே பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சமன்பாடை போட்டோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து வந்துடும். நமக்கு பாருங்கள் 3 வந்து வரும், இங்கே 4 வரும். சரிங்களா? 4 வரும்.
ஸோ 12 25 12 25 50/3 அப்படின்னு கிடைக்கும். 50/3 கிடைக்கும். ஸோ 1 மூணா 3 1 மூணா 3 மிச்சம் 2 சரிங்களா, மிச்சம் 2 வரும். ஸோ அப்போ 20,000. அப்போ என்ன வரும், 6 2 6 3 18 வரும். மிச்சம் வந்து எத்தனை கிடைக்கும், 2 வந்துருக்கும். அப்போ 2/3 கிடைக்கும். ஸோ 16 2/3 அப்படின்றது தான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் குதர்க்கமான கேள்வி தான். சரிங்களா, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு தெரியவே இல்லை, கரெக்டாக தப்பா ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா, தெரியல அப்படின்னா அது விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு டக்குன்னு போட முடியாது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா, ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் விடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 77வது கொஸ்டின். பின்வரும் விதிகளை எது கேள்விக்குறியை இப்போ மாற்றி அமைக்கணும் அப்படின்னு, அதாவது அடுத்து என்ன வரும்னு கேட்குறான், வேற ஒன்றும் இல்லைங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்றதான் வந்து கேட்குறாங்க. சரி ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா YTPM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி இதுக்கு ABCD எழுதிடுவோமா? ஆமாம், ABCD எழுதிதானே அவனை வேறு வழி இல்லை. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. சரிங்களா, XYZ. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸை வந்துட்டு ABCD வந்து 13 லெட்டர் இந்த பக்கம் எழுதிருங்க, 13 லெட்டர் வந்துட்டு அந்த பக்கம் எழுதிருங்க. சரிங்களா, ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அடுத்து வந்து T இருக்கு. ஓகேங்களா, 1 2 3 4 5 இது பின்னாடி போகுதுங்க, பின்னாடி போகுது. 5 நம்பர் பின்னாடி போயிருக்கு, 5. மறுபடியும் Tயிலிருந்து P கொடுத்துருக்காங்க. ஓகே, Tயிலிருந்து 1 2 3 4 அடுத்த நம்பர் 4 நம்பர் பின்னாடி போயிருக்கு. அடுத்து Pயிலிருந்து M இருக்குது, 1 2 3 நம்பர் பின்னாடி போயிருக்கு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும், 2 நம்பர் பின்னாடி போயிருக்கணும். இப்போ 1 2 நம்பர் பின்னாடி போனால் என்னது, K வரும். K பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ABC 3லுமே என்ன இருக்கு, K தான் இருக்கு. சரி ஓகே, அப்போ இது K தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, அப்போ இந்த நம்பர் என்ன, இதுக்கு ரிலேட்டட் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 35 கொடுத்துருக்காங்க. அடுத்து 55 இருக்குது. அடுத்து வந்துட்டு 80 இருக்குது. அடுத்து வந்து 115 இருக்குது. அடுத்து என்னதான் வருது அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம், 20. இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம், 15 65 75 85. சரி 80, 25 வித்தியாசம். 80 90 100, இதுக்கு வந்து 35 வித்தியாசம். புரியுதுங்களா, கவனிங்க. என்ன சார் இது 5 இது 10 ஏதோ ஒரு வித்தியாசத்தில் போயிட்டு இருக்கு. அதாவது 25 கூட 5 கூட்டினோம்னா 20 கூட 5 கூட்டிருக்காங்க 25, 20 கூட 10 கூட்டிருக்காங்க. இதை டபுள் ஆக்கி கூட்டியிருக்காங்க 35. இப்போ இதை டபுள் ஆக்கி அந்த பக்கம் கூட்டணும். இதை டபுள் ஆக்கி என்ன செய்யணும், இந்த பக்கம் கூட்டணும். அப்போ 55 கூட்டணும். ஸோ 115 55 கூட்டணும் அப்படின்னு என்ன வரும், 10 மிச்சம் 1. ஸோ 5 6 7 170 இருக்கா, 170 ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. K 170. சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு இப்படி தான் போகணும். ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு பார்த்துங்க. 77வது கேள்விக்கு ஆப்ஷன் பாம்பேங்க. அடுத்து 78வது கேள்வி பாருங்க. ஓகே, 78வது கேள்வி. They are the 3 adjacent faces of a solid cube are the 66 சென்டிமீட்டர் மற்றும் 198 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த கியூப்டு, நமக்கு கியூப் நம்பர்ஸோடைய வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது இது ஃபுல்லாமே ஒரு கியூப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ கவனிங்க. இதை இந்த 66 வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 66 அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த 198 எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 × 18 அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா, ரூட் ஆஃப் இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா A² + B² + C² அப்படின்னா வரும். சரிங்களா, A² B² C². சரிங்களா, இப்போ கவனிங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு இதான் மெத்தட், நான் சொல்லி கொடுக்குறதா மெத்தடு. சரிங்களா, நீங்கள் இன்னொரு நம்பர் என்னன்னு நமக்கு தேவையே கிடையாது, நமக்கு அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இதனுடைய என்ன பண்ணுறேன்னு பாருங்க, 11 × 6 × 11 × 18
211 இருக்குது எப்பயுமேவும். ஸோ நமக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா 211 218 26 வரணும். அப்போ இன்னொரு நம்பர் என்னதான் இருக்குன்னா ஒரு நம்பர் வந்துட்டு 6 இருக்கும், இன்னொரு நம்பர் வந்து 18 இருக்கும். அப்போ நமக்கு ரூட்டுக்குள்ளே 211 வந்துருச்சு, 216 வந்துருச்சு, 218 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 11 ஒரு 16 ஒரு 18 இதெல்லாம் செஞ்சிட வேண்டியதான். இதை அப்படியே வெளியே எடுத்துருவோம். ஏன்னா நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது என்ன செய்யும், ஒரு 11 ஒரு 18 ஒரு 6 சரிங்களா, ஒரு 16 கிடையாது 6 ஒரு 2 6 சரிங்களா. அப்போ என்ன செய்யறோம், ஸோ நம்ம வந்துட்டு எடுக்கிறோம். இப்போ என்ன வரும் 11 6 66 இன்ட்டு 18 66 இன்ட்டு 18 என்னங்க வரும், ஸோ 1188 வருமா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 78வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான். இந்த கணக்கு அப்படியே பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 79வது கேள்வி. இதெல்லாம் படிக்க வேணாம். ரெஃபர் த ஃபாலோவிங் லெட்டர்ஸ் நம்பர் சிம்பிள் சீரியஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்டு. சரிங்களா? ஓகே. இஃப் ஆல் சிம்பிள்ஸ் ஆர் ட்ராப் ஃப்ரம் த சீரியஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் பி 9th ஃப்ரம் த ரைட். ஓகே ரைட்டு. என்ன சொல்றாங்கன்னா இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ட்ராப் ஃப்ரம் த சீரியஸ், ஃபர்ஸ்ட் இது, அதாவது இந்த வரிசையில் இருக்கக்கூடியதுல எல்லா சிம்பிளையுமே எடுத்துருங்க அப்படின்றாங்க. எல்லா சிம்பிள்ஸ் எடுத்துடலாமா? சிம்பிள்ஸை பூரா எடுத்தாச்சு. ஓகே, எங்கெங்கெல்லாம் சிம்பிள் இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா which of the following will be 9th from the right. ரைட்ல இருந்து 9வது இடத்துல எது இருக்கு அப்படின்னு கேட்குறான். அங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. 9வது இடத்துல என்ன இருக்கு, 4 தான் இருக்குது. வேலை முடிஞ்சு. நம்ம கொடுக்கப்பட்ட கான்செப்டை வந்து நம்ம என்ன செய்யணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ 79வது கேள்விக்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 80வது கேள்வி பாருங்க. ஓகே, 80வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது நடுநிலையாக்கல் வேதி வினைக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? நடுநிலையாக்கல் வேதி வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த சமன்பாடு தான். சரிங்களா? ஸோ 80வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? இந்த செஷனில் வந்துட்டு 20 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு எங்களது கணினி குழுமம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்படின்னு ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையான மாணவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய வெற்றிக்கு எங்களது கணினி குழுமம் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.